நான் செஞ்ச தப்பு மாதிரி நீங்களும் இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. இந்த பண்ணை வச்சுட்டு நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சேன். இதை செஞ்சதுல இருந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. வீட்டுல சும்மா இருக்கிற பண்ணை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு சூப்பரா யோசிச்சு செய்யலான்ட்டு நான் ஆசையா என்னோட கிரியேட்டிவிட்டியில நான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை விட எனக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியம் மில்க் மேடு தாங்க. பண்ணை ரெண்டா அறுப்பு போட்டுட்டு சுகர் சிரப் வச்சுட்டு மில்க் மேட் கொஞ்சமா மேல அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. அது ரெண்டா மூடி டபுள் பாயில் மெத்தட்ல சாக்லேட் உருக்கி வச்சதெல்லாம் மேல ஃபுல்லா ஊத்தி எடுத்துக்கலாங்க. நான் பாதாம நல்லா தூவி டெக்கரேட்காக நான் மேல கொஞ்சம் வச்சுட்டேங்க. இதை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கப்பே நானே ரெண்டு அமுக்கிட்டேங்க. நீ சாப்பிட்டதெல்லாம் போதும் எனக்கு குடுமான்ட்டு என் பாப்பா கேட்டாங்க. அதுலயும் பாருங்களேன், அவ சிக்னல் வேற காட்டிட்டு இருக்கா, இன்னும் 3 தான் இருக்குதுன்ட்டு. குழந்தைங்களுக்கு சும்மா இருக்கிற பண்ணை எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம புதுசா ஏதாவது ஸ்டஃப்டு மாதிரி உள்ளார வச்சு ஸ்வீட்னஸா கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பாப்பா ஃபேஸ் ரியாக்ஷன்லயே நல்லாவே தெரியுங்க இந்த டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. சும்மா வீடியோ கசரத் புதுசா சாப்பிடுற மாதிரி நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல மில்க் மேடும் சாக்லேட்டும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டக்குன்னு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மியா செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.